இன்றைக்கி 6வது நாள். 6வது. இன்றைக்கி 5 நாளாக வீடியோ போட்டேன். பசங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுகிறா, ஆனால் ப்ரிப்பேர் பண்ணி பேசுனா அப்படின்னாங்க. உங்கள்கிட்ட நான் பேசுகிறது எது ப்ரிப்பேர் பண்ணணும்? நான் மனசில் வந்து பேசிட்டு போகிறேன்னா தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. இப்போ நீ நானும் ஃப்ரெண்டை பக்கத்து ஃப்ரெண்டை பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தால் அவன் 1008 பேசும்போது நீ 1008 பேசும்போது அது தப்புன்றவங்க நம்ம ஜாலியாக எடுத்துக்கிறோம்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே 1000 பேசலாம். அதுமாதிரி நானும் ஒரு ஃப்ரெண்டு தானே, நானும் உங்கள் பசங்க அவரை நேசிக்கிறீங்க, எல்லாமே நம்ம ஒன்று தானே. அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் பேசணுமா? எனக்கு அப்படி அது பிடிக்கல. என் மனசுக்கு வரது நான் பேசுவேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. இல்லை வந்து பேசிட்டோம்டா, அவன் ஆதங்கத்தில் இருக்கிறான், பேசிட்டோம்டா, அவன் நாம் இருந்தப்போ பேச முடியல, அவன் பேசுகிறான் அப்படின்னா நீங்கள் இருங்க. ஏன்னா ஏன்னா 5 நிமிஷத்தில் பேசணும் அந்த வீடியோவை, இதுக்கே லேட் ஆகி போயிடுது. இன்றைக்கி ஒருத்தன் பிரபலமாக ஆகிறானா, பிரபலமாக திரும்பி பார்க்குறான்னா, அன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்புங்கிறாங்க. இன்றைக்கி அதிகமாக ஒருத்தன் வெளியே கண்டென்ட் போடுறதுனால அப்போ தான் அவன் என்னடா அப்படியா அப்படி போய் அவனை திரும்பி பார்க்குறாங்க. அதனால் இது வந்து பெருசாக ஆனால் மட்டும்தான் நம்ம என்ன எல்லாமே திரும்பி பார்ப்பாங்க. என்ன இல்லை, இவரை திரும்பி பார்ப்பாங்க, இவர் எல்லாத்தையும் திரும்பி பார்ப்பாங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. 5 நாளாக பார்க்குறேன், டெய்லியும் அப்பப்போ எடுத்து பார்க்குறேன். ஏதோ 10 லைக் வந்துருக்குமா, 5 லைக் வந்துருக்குமான்னு எதுவுமே இல்லை. கஷ்டமாக இருக்குது. நான் என்னடா போடா பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சது பண்ணிட்டு போகலான்டா, அடுத்தவங்க பண்ணானா எனக்கு அப்படி யாருமே கேட்க தெரியறதில்ல. கேட்டால் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, என்னத்துல அப்படி நம்மளுக்கு கெஞ்சணும் அப்படின்னு. அது என்னென்னா, இப்படி ஒண்டியே போயிருந்தா இவருடைய கோரிக்கை நிறைவேற்ற முடியாது. எனக்கும் அந்த நம்பர் ஏற்கனவே 2 வருஷம் விட்டுட்டேன் பேரணியை. ஏன்னா போக முடியாது, சூழ்நிலை இல்லை, யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. ஏன்னா அப்போ ஒரு பேப்பர் எதுவும் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் கண்டுக்கல. இப்போ சுத்தமாக வரதுனா எனக்கு சரி இனிமேல் இன்னும் வாதாட நம்மளால் முடிஞ்சது. ஒரு 5 வருஷம் போகலான்னு இருந்தேன். ஃபஸ்ட் 2015 தொடங்கும் போது ஜெயலலிதா அம்மாவோட மனு கொடுத்துருந்தேன், ராமேஸ்வரம் போயிருந்தோம். ஆனால் அந்த மனுவில் 2005லேருந்தே இந்த காவேரி உபநீருக்காகலாம் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் உண்ணாவிரதம் இருக்கிறோம், மனு கொடுத்துருக்குறோம். நம்ம ஜெயலலிதா அம்மா கிட்டையும் போய் மனு கொடுத்தோம், இந்த உபநீர்லாம் எடுத்து விடுங்க அப்படின்னு. இன்றைக்கெல்லாம் நம்பி போகுது. முன்னாள் அமைச்சர் அதை வந்து சட்டத்தை அது நிறைவேற்றினாங்க. இந்நாள் அமைச்சரும் அரசியல் பாகுபாடு பார்க்காம தண்ணி 2 பேர் எடுத்து விட்ருக்கிறாரு. இன்றைக்கி எல்லா தண்ணியும் நம்பிச்சுன்னா ஏரி குளம் எல்லாம் நம்புது. இது மாதிரி இவருக்கு ஒரு வச்ச கோரிக்கை, அந்த ஒரு தண்ணியிலையும் எங்களுக்கு ஒரு திட்டம் வேறுவதில் எங்களுக்கு இருக்குது. அதனால் எங்களுக்கு இல்லை. ஏன்னா இவ்வளோ நாங்கள் எங்கள் மாதிரி மக்கள் எல்லாமே அதில் பாடுபட்டீங்கிறது ஒவ்வொரு பேருக்கு சுட்டு துணியும் அதில் இருக்குது. அதனால் எங்களை விட சந்தோஷப்படுற யாருமே கிடையாது. அதனால் இது மாதிரி ஒவ்வொரு திட்டமும் மக்கள் நாம் தான் கோரிக்கை பெருசாக வைக்கணும். கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேறும். அன்றைக்கி 50 வருஷமாக அந்த கோரிக்கை ஜனங்க நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம், நிறைவேறுனுச்சு. இதே மாதிரியே நீங்கள் 9 வருஷம் ஆகி போச்சு. இந்த ஒரு முறை நீங்கள் கொடுத்து பாருங்கள், அவர் கோரிக்கை இருந்தார். அடுத்து பிறந்த நாளுக்குள்ளே அவர் கோரிக்கை நான் நிறைவேற்றிவிடலாம். நம்மளால் நிறைவேற்றிவிடலாம். நீங்கள் உங்களோட சப்போர்ட் உங்களால் வர முடியலனா கூட போச்சு. அது இன்றைக்கி எல்லாமே அதான் சொன்னேன், இந்த பிரபலம் வந்தால் இதில் தான் வராங்க அப்படின்னு. இதை பார்க்கணும், இது என்னடா இது பண்ணுறான்னு அப்படின்னு எல்லாம் திரும்பி பார்க்குற மாதிரி பண்ணுங்கள். எனக்கு இந்த 1-2 வந்தால் எனக்கு வந்து சரி இது இப்போதி இது கொண்டு போய் சேர்த்த முடியாதாட்டங்க பெரிய மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இவருக்கு நான் எதோ வாரங்கண்டா நிறைய அன்னதானம் போகிறோம், இது மாதிரி எதுவுமே வேண்டிகிட்டு இருக்கிறேன், எதுவுமே பண்ண முடியாத போயிருமா இருக்குது. நீங்கள் இதில் சப்போர்ட் இருந்தால் நீங்கள் இறங்கி பயங்கரமாக வேலை செய்வேன். ஃபுல்லாக ஆதரவு இருங்க. ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். என்னடா டெய்லியும் பேசுகிறான்னு பேசுகிறதே பேசி தான் ஆகணும். எனக்கு வேறு என்ன டெய்லி 78 நாள் நான் என்ன போய் புதுசாக பேசுகிறது. ஜெய்ஹிந்த் சொல்லிவிட்டேன். இதுக்கு மேலே அடுத்த நாள் பார்க்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி நாசம் ஃபுல் ஆதரவாக இருங்க.